வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சக்கரவள்ளி கிழங்குல சத்துக்கள் குட்டி கிடக்கு. விட்டமின்ஸ், அயன், பொட்டாசியம்னு எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்குல இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது எப்படியும் 300 கிராம் அளவு இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இட்லி பானையில் அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நாம் இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்துடும். இந்த தோல் எடுக்க வந்துச்சுன்னா அந்த கிழங்கு வெந்துருச்சின்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது அந்த தோலை நாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கை பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. நோய் தொற்று வராமையும் நம்மளே பாதுகாக்கும். இப்போ இதை பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதோட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், பொடிச்ச நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதோ இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நாம் அடுப்பில் ஒரு பணியார சட்டி காய வச்சுக்கலாம். இந்த பணியார சட்டி இப்போ காஞ்சிடுச்சு. நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்குறேன். நாம் இந்த நெய் அல்லது எண்ணெய் சேர்க்கும்போது இந்த ஒரு ஈடு இல்லாமல் அடுத்த ஈடு நாம் இந்த ஊற்றின எண்ணெயிலேயே நாம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பணியார மாவை ஊற்றிக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க, அந்தந்த சீசனில் கிடைக்கிற கிழங்குகள், பழங்கள், காய்கறிகள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீசனில் நாம் அதை வேக வச்சோ அல்லது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக பண்ணி சாப்பிடலாம். இப்போ இதை பொன்னிறமாக 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு. இது பொன்னிறமாக வெந்துருச்சு. அவ்வளோதான். நாம் இதை இப்போ வெளியில் எடுத்துடலாங்க. நாம் சேர்த்த அந்த எண்ணெயிலேயே அடுத்த ஈடும் ஊற்றி எடுத்துடலாம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிச்சம் இருக்கும். நாம் இன்னொரு ஈடும் இதிலையே ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிருச்சுங்க. இது ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க, மார்னிங் டிஃபனாக செய்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இதே மாவு நாம் எண்ணெயில் அப்பமாவும் ஊற்றி எடுக்கலாம். இதே மாவில் பணியார மாவும் செய்யலாம், அப்பமாவும் எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு பணியாரம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.